தஞ்சையிலே நம்முடைய பெரிய தகப்பன் நாம் பச்சை புரட்சி என்று இவர்கள் கொண்டு வந்ததை விஞ்ஞானம் என்று கருதினோம். பிறகுதான் தெரிந்தது அது வியாபாரம் என்று இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நமக்கெல்லாம் கற்பித்த பேராசான் இந்திய நெல் ஆராய்ச்சி கழகத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சாரியா அவர்கள் 22,792 பாரம்பரிய நெல் வகைகளை இந்த துணைக்கண்டம் முழுமைக்கும் பயணம் செய்து சேமித்து வைத்திருந்தார். அந்த நெல் வகைகளை எல்லாம் ஒரே நாளில் சின்சாண்டோ நிறுவனத்திற்கு எடுத்துக் கொடுத்த ஆட்சியாளர்கள் அன்றைய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியாளர்கள். அந்த நாளில் 80 வயது நிரம்பிய ராத்தேலால் ரிச்சாரியா அவர்களும் இந்த நிலத்தில் நம்முடைய பெரிய தகப்பன் 2 பேரும் தான் எல்லாம் பறிபோனதே என்று அழுத பெருமக்கள். 10 நிமிட காணொளியே இப்படி என்றால் அவன் வரலாற்றை முழுக்க ஆவணம் செய்தால் எப்படி இருக்கும் என்று செய்யாது அவன் பேரன் விட்டு விட்டு சென்று விடுவேனா என்ன? அந்த வீர பெரும்பாட்டனுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் அவனுடைய பேரன் என் வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே பார்த்தீர்கள், அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தியவன் பரம்பரையில் வந்தவர்கள். இதுவரை எப்படி இந்த கோயிலை கட்டினான் என்று எவனாலும் கண்டுணர முடியாத அளவிற்கு உலகத்தின் முதல் அதிசயத்தை கட்டி எழுப்புவேன் என் பாட்டன் அருண்மொழி சோழன். 60,000 யானைகள். அந்த யானைகளுக்கு உணவு, அதை பராமரிக்க பாகன், அந்த யானைகளின் மீது நின்று போர் செய்ய போர் வீரர்கள், அவர்களுக்கு உணவு பயிற்சி. இந்த 60,000 யானைகளையும் கப்பலில் ஏற்றி கொண்டு போய் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றிருக்கான் என் பாட்டன் அரசேந்திரன். சண்டையே போட கிடையாது. ஒரு இடத்துல 60,000 யானையை வரிசையா நிக்க வச்சு 60,000 யானை மேலையும் ஏறி வாளும் வேலையந்தி நின்னா குதிரைப்படையில நிக்கிறவன் என்ன நினைப்பான் பாருங்க. கற்பனை செஞ்சு பாருங்க. 60,000 யானை அப்படி அப்படி தட்டுன உடனே முன்னங்கால தூக்கி அப்படி தும்பிக்கைய தூக்கி பிளிர்னா எல்லா பயிலும் கீழே போட்டு கறி அரசேந்திரா எங்களை விற்று மாண்புமிக்க கருணாநிதி அவர்கள், ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல. என் இனத்தின் பரம்பரை வீரத்தை தன்னுடைய மரபணுவில் கொண்டு அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது, உயிரிலும் மேலானது நமது உரிமை. போராடினாலும் சாவோம், போராடாவிட்டாலும் சாவோம். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. அதனால் போராடி சாவோம் என்று அடிமை தமிழினத்தின் உரிமைக்காக களத்திலே பாய்ந்த மான மறவன், வீர புலிமறவன், விடுதலை புலி பிரபாகரனுடைய
உடன் பிறந்த தம்பி தங்கைகளும் பிள்ளைகளும் நாங்கள். இந்த இனத்தில் பிறந்த ஒருவன்தான் நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் எங்கள் முன்னவன், எங்கள் தலைவன் பிரபாகரன் என்கிற பெருவீரன். அவன் விரல் நீட்டிய திசையில் விரைந்து செல்கிற மக்கள் அரசியல் புரட்சி படைதான் நாம் தமிழர் கட்சி. இது என் மக்களின் வாக்குக்கானது அல்ல, வாழ்க்கைக்கானது. இது என் மக்களின் ஓட்டுக்கானது அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்கானது. அதனால் தான் சொல்லுகிறோம், எங்கள் அரசியல் வேறு, உங்கள் அரசியல் வேறு. நீங்கள் எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நாங்கள் எப்படியாவது இந்த இழிநிலையில், இந்த கேவலப்பட்ட கேடுகட்ட வாழ்க்கை நிலையில் இருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். எங்களுக்கு போட்டி எவரும் இல்லை. இந்த இனத்திலே அன்று ஒரு கரிகாலன் எங்கள் மன்னன், இன்று ஒரு கரிகாலன் எங்கள் அண்ணன். இருவரும் ஒரே குடி, தமிழ் குடி. இருவருக்கும் ஒரே குடி, ஒரே கொடி, புலிக்கொடி. எங்களுடைய விடுதலை பாவலர் பாசத்திற்குரிய எங்கள் அண்ணன் அறிவுமதி அவர்கள் எழுதிய கவிதை வரிகள். அந்த பாட்டன் இன்றைய கரிகாலனின் மகன், அன்றைய கரிகாலனின் பேரன் இந்த நிலத்தில் நின்று பேச காரணம், இந்த இனத்தில் ஒருவனுக்குத்தான் தண்ணீரை தேக்கி தண்ணீரின் சேமிப்பை உருவாக்கி நிலத்தின் வளத்தை பெருக்கி வேளாண்மையை செழிக்க வைக்க வேண்டும் என்ற அறிவு என் இனத்தில் அவன் ஒருவனுக்குத்தான் இருந்தது. அறிவார்ந்த பெருமக்களே, அதனால் தான் என் அருமை பாட்டன் கரிகாலன் திருமாவளவன் என்றும் கரிகால் பெரு வளத்தான் என்றும் இன்று வரை தமிழின மக்களால் போற்றப்படுகிறான் என்றால் அதனால் தான் அவன் போற்றப்படுகிறான். இந்த மணல் என்பது வெறும் மணல் அல்ல, இது உலகத்திலே மிகச்சிறந்த நீர் வடிகட்டி, உலகத்திலே மிகச்சிறந்த நீர் தேக்கி. இது மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். இந்த மணலை அள்ளிவிட்டால் ஆறு செத்துவிடும். மனித உடலிலே தோலை எடுத்து விட்டால் மனித உடலிலே நோய் தொற்று வந்து எப்படி செத்து போவானோ அப்படி என் ஆறு செத்து போகும். அப்படி என்னுடைய காவிரி, பாலாறு, வைகை, தாமிரபரணி, நொய்யல் எல்லாம் செத்து போனது. 32 ஆறும் செத்து போனது கொலைகாரர்கள், இந்த திராவிட திருடர்கள். இது நினைக்கிறேன். இப்ப அந்த மண்ணள்ளி விக்கிறதுக்கு அவனுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அள்ள முடியாது. அப்ப வள கொள்ளைக்கு அவன் தண்ணியை தர மறுக்கிறான். இன்னொன்னு என்ன பாரு, முப்போகம் விளைந்து கொண்டிருந்தால் என்னுடைய வேளாண் பெருங்குடி மக்கள், உழவர் குடிமக்கள் விளைநிலத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள். விளைநிலத்தை விட்டு வெளியேறவில்லை என்றால் காவிரி படுகை முழுக்க இருக்கிற மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் என்ற அந்த எரிகாற்றை எடுக்க முடியாது. இந்த மீத்தேனுங்கிறது எப்படி உருவாகுது, இந்த ஹைட்ரோ கார்பன் இது எப்படி உருவாகுது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள்ளே புதைந்த மரம், செடி, கொடிகள் மக்கி புதைந்து காற்றின் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாகி விடுகிறது. அந்த கரியாகுது, அதான் நிலக்கரி. உனக்கு தெரியும், நெய்வேலியில். அப்ப பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அந்த மரம், செடி, கொடி எல்லாம் பூமிக்குள்ள புதைஞ்சதுன்னா அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எனது முன்னவர்கள் இந்த நிலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கீழடியில தோண்டும் போது 2800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழங்க வாழ்ந்திருக்கான்னு ஒரு அடையாளம் வருது இல்ல? அப்படி பூமிக்குள் தோண்டும் போது என் முன்னவர்கள் வாழ்ந்த இடத்திலே புதைந்த மரம், செடி, கொடி எல்லாம் இன்னைக்கு மக்கி மக்கி கரியாகி நிக்குது.
அந்த கரிக்கு வெடிப்பு இருக்கு. இந்த கறிக்கடையில வெடிப்புக்குள்ளே ஒரு காற்று இருக்கு. அந்த காற்று தான் இந்த மீத்தேன் எரிகாற்று, ஹைட்ரோ கார்பன் என்கிற இந்த உயிர் வலி எரிகாற்று. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த எரிகாற்றை எடுக்கிறதுக்காக இதே மாதிரி காவிரி படுகையில் இருக்க மாதிரி கங்கை படுகையில் இருக்கா? இருக்கு. அப்ப ஏன் அங்க போடல? அங்க நல்ல ஆத்தாள் கம்மனுக்கும் பிறந்தவன் அவன் என்ன பண்றான்? அவன் அங்க ஆட்சியில் இருக்கான். நான் விறகு வச்சு கூட அடுப்பரிச்சுக்கிறேன், வெளியில போடான்ட்டான். இங்க 60 வருஷமா எனக்கு பெத்தவன் அப்பன எல்லாமே மத்தவனே இருக்கிறதுனால எவன் வந்தாலும் என் ஆத்தா தாலி எடுத்தான, என் அக்கா தாலி எடுத்தான, அவனுக்கு கவலை கிடையாது. அவன் போடுறான். இந்த இடத்துல கிணறு, இந்த கிணறை போட சொல்லி அனுமதி கொடுத்தது யார் தெரியுமா? யாருன்னு கேட்டாப்ல. யாரு? உங்க சனந்தாயான்றாப்ல. எப்படிங்க, என்ன சொல்றீங்க? என்ன சொல்லி சொன்னீங்க? எப்படி எங்க நிலத்துல கிணற தோண்டுங்கன்னு சொன்னதே இவர்கள் தான். நான் கேட்ட, என்ன சொன்னீர்கள்? தோண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மண்ணெண்ணெய் எடுக்க போறோம்னு சொன்னோன்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. மண்ணெண்ணெய் எடுக்க போறோம் என்று சொன்னதால் மண்ணெண்ணெய் தானே, சீமெண்ணெய் தானே எடுக்க போறான், எடுத்துட்டு போட்டும், என் நிலத்துல போட்டு கண்ணா. அப்புறமா தான் தெரியுது அவன் எரிகாற்றை எடுக்கிறான். திடீர்னு தீப்பிடிச்சு எரியும் போதான் தெரியுது, அட பாவிகளான்னு அன்னைக்கு தான் தெரியுது. நிலத்தை விட்டு வேளாண் குடிமக்களை வெளியேற்றி வள வேட்டைக்காடாக முப்போகம் விளைந்த தஞ்சை நிலத்தை தரிசு நிலமாக மாற்றி இருக்கிறார்கள். இதை எப்படி சரி செய்வான்? கரிகால் பெருவளத்தானின் பேரன் வருவேன், தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்து எவனிடத்திலும் கை நீட்டாது என் அருமை பெரும்பாட்டன் அரசேந்திரன் வெட்டி கட்டிய வீராணம் ஏரியை தூர்வாரி 16 கிலோமீட்டர் என் மண் ராமேஸ்வரத்தில் இருந்த தலைமன்னாருக்கு கடலின் குறுக்கு பரப்பளவு 16 கிலோமீட்டர். அப்படி என்றால் சிறிய கடலை ஏரியாக வெட்டியவன் என் பாட்டன் அரசேந்திரன். அந்த ஏரியை தூர்வாரி நீரை தேக்கி பெரும் குழாயின் மூலமாக இதே காவிரி படுகையில் கரிகாலன் பேரன் கொண்டாந்து ஊத்துவேன். மறுபடி என் நிலத்தை வளமான நிலமாக மாற்றுவேன். அறிஞர் பெருமக்கள் பல்வேறு பேர் கூறியிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முன்னவன் எங்கள் மறையோன் வள்ளுவ பெருமகனார். நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாம உலகத்துல ஒண்ணும் கிடையாது, ஒரு உயிரும் இல்ல. சந்தையானதுனால என்ன ஆயிருது? இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறவர் கன்னியா நாட்டை சேர்ந்த சூழியலின் தாய் வங்காரிம்மா தாய். இவன் என்ன சொல்றான் நமக்கு? வரலாறு நடிகிலும் போர் என்பது வள வேட்டைக்காகத்தான் நடந்திருக்கிறதுங்கிறான். இன்று நேரத்தில் பன்னெடுங்காலமாக வள வேட்டைக்காகவே நாடு பிடிக்கவும் எல்லை விரிவாக்கவும் இவர்கள் போர். அம்மா வங்காரி மாத்தாய் ஆலிவர் கம்பர் பிரிட்டிஷ் உளவாளியின் ஒப்புதல் வாக்குமூலம் பாருங்க. 3ஆம் உலக நாடுகளை சிதைக்க உளவாளிகள் நடத்திய சதி குறித்த ஆவணம் ஆலிவர் கம்பர். இவன் என்ன சொல்றான்னு தெரியுமா? இது சின்ன புத்தகம் தான், நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எதுக்கு இந்த புத்தகத்தை போடுறேன்னா தேடி படிப்பீங்கன்னு தான். இவன் என்ன சொல்றான்? நாங்கள் வந்ததெல்லாம் நாடு பிடிக்க அல்ல, வள வேட்டைக்காகத்தான் வந்தோம்ங்கிறான். எந்த நாட்டுக்குள்ள போனாலும் அந்த நாட்டுக்குள்ள இருந்து வளத்தை வேட்டையாடத்தான் நாங்கள் வந்தோம். அப்ப வள வேட்டைக்காகத்தான் உலகெங்கிலும் போர் நடக்கிறது. அப்படி பார்த்தால் இனி வருங்காலங்களில் 3ஆம் உலக போர், நல்லா கவனிங்க, இது நம்முடைய கவி பேரரசு வைரமுத்தவர்கள் 3ஆம் உலக போர் என்ற புத்தகத்தில் இருக்காரு. இது எதுக்கு போடுறேன்னா நீங்க வாங்கி படிக்கணும். இதற்கு முன்னாடி வளம் என்பது பெட்ரோல், டீசல், தங்கம், வைரம் இப்படி இருந்ததெல்லாம் வளமாக கருதப்பட்டது. அப்படித்தான் ஈரான் ஈராக்கு மேலே, சிரியா மேலே, லிபியா மேலே எல்லா நாடுகள் மேலையும் வள வேட்டைக்கு எண்ணெய் வளத்துக்காக போர் தொடுக்கப்பட்டது. ஆனால் இதில் எந்த வளமும் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும், நீர் இல்லாமல் வாழ முடியாது. ஆக இந்த வளங்களில் எல்லாம் மேலான வளம் நீர். அதனால் தான் 3ஆம் உலக போர் ஒன்று வந்தால்
அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும். ஜான் ஆண்டனி ஆலன்கிறவன் இந்த நீர், இவன் தான் இந்த ஜான் ஆண்டனி ஆலன். இவன் என்ன சொல்றான்னா, இந்த ஆசிய நாடுகள் இருக்குல்ல, நம்ம இந்தியா, இந்த நாடுகள் இதெல்லாம் தான் தங்கத்தை, பணத்தை வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுது. எந்த நாடு அதிக தங்கம் வைத்திருக்கிறதோ அந்த நாடு பணக்கார நாடு என்று கணக்கிடுது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நீரை வைத்து, எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்கிறதோ அந்த நாடுதான் உலகத்திலே பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடு என்று அவன் சொல்றான். இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கிட்டியா, இவர் உலகத்துல எல்லா நாட்டுக்கும் ராணுவத்தை விற்பாரு, ராக்கெட்டை விற்பாரு, துப்பாக்கி விற்பாரு, பீரங்கி விற்பாரு, எல்லாம் விற்பாரு. ஆனால் சட்டி பணியை நம்மகிட்ட இருந்து வாங்குவார். இந்தவர் இங்க பாரு, திருப்பூர்ல இருந்தா சட்டி பணியை கொண்டு வராப்ல. ராக்கெட்டு விற்பாரு, அதுக்கு உதிரிப்பாங்கெல்லாம் விற்பாரு எஜமா. ஆனா ஜட்டி பணியன நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வராப்ல. காரணங்கள் 2500 லிட்டர் தேவைப்படுதுரா ஒரு ஜட்டி தாய், ஒரு ஜட்டிக்குடா. பாத்துக்க சாமி, பாத்துக்க எத்தனை லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னு பாரு. இங்கே நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் நீங்கள் உறிஞ்சு கொள்ளலாம் என்று ஒப்பந்தம். உற்பத்தியிலே அரை மணி நேரம், 1 மணி நேரம் மின்சாரம் தடைபட்டால் ஏற்படுகிற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். பிறகு உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்து செல்ல 8 வழி 4 வழி சாலைகள். பிறகு மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்கிறது. இதே நிறுவனம் கொரியாவிலே இருந்தால் அங்கு என் பிள்ளைகள் போனார் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இங்கே இருந்தால் 50,000 கொடுத்தால் போதும். அப்ப மனித உழைப்பு மலிவாக கிடைக்கிறது. உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடிகளில் கொண்டு போக முடிகிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகிற அடிப்படை கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது சாலை போடுதல், விண்ணூர்தி நிலையம் கட்டுதல், துறைமுகங்கள் கட்டுதெல்லாம் உனக்கும் எனக்கும் அல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வள வேட்டைக்கு என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். போட்டா போடு, போடலை நட்டது. நிறைய காணொளி தேடணும், கிடைக்கல. இங்க பாரு, இது உனக்கு ஒரு மாதிரிக்கு காட்டுறேன், புரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன். பாம்புடா, விச பாம்புடா, கொத்திப்புறம் கொன்னூரும் நினைக்காம தண்ணியை ஊத்துறாரா, குடிச்சிட்டு போதுரா. டே இந்த பாம்புலாம் உங்களை நல்லா இருக்க விடாதா. டே சாமி, டே இங்க பாரா பாரா, மாடு நிலைமைய பாரா, தேனீக்கள் நிலைமைய பாரா. டே தேனீக்கள் நிலைமை, தேனீலாம் செத்து போச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம்டா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுங்கிற விஞ்ஞானி சொல்றான்டா, 4 ஆண்டு கூட மானோட சமூகம் இருக்காதுன்னு. தேனீக்கள் இல்லைன்னா எதுவும் பூக்கும்டா, காய்க்காதுடா. மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்து சோத்துக்கலாம செத்து போயிடுவோம்டா. பாரா டே பாரா, இந்த சிட்டுக்குருவிலாம் பண்ண பாவம் என்னடா. இந்த பூமியில இந்த மனுஷப்பைய வாழ்றதுக்கு எல்லாத்தையும் கொள்றான்டா. டே கொள்றான்டா. இது என்ன டெவலப்? சிரிக்காத, சிந்திச்சுக்க. வளர்ச்சி. அந்த வீடு எம்பிட்டு இருக்கும், ஒரு 4-5 கோடி இருக்கும் வச்சுக்கடா, குறைச்சு போடும். இந்த கார் எம்பிட்டு இருக்கும், 1 கோடி. இதுக்கு பேர் என்ன? வளர்ச்சி. காரு நிறைய பெட்ரோல் இருக்கு, பேர் என்ன? டேங்க் நிறைய இருக்குடா, வளர்ச்சி. ஆனா டிக்கியில 4 உடம் வாய பொழந்துகிட்டு இருக்கு, அதுக்கு பேர் என்ன? வறட்சி. இப்ப இந்த வீடை கட்டின தண்ணி நான் இல்லாம கட்டினியா? இல்ல. காரை தயாரிச்சா நான் இல்லாம தயாரிச்சியா? இல்ல. தனோ வாஸ் நான் இல்லாம ஒண்ணு நோ யூஸ். ஆனா எல்லாமே இருக்கு, பானை காலியா இருக்கு. இதில் எதுவில்லாமலும் வாழ முடியும், நீர் இல்லாமல் வாழ முடியாது. இதை தாண்டா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் மூதாதை நீரின்றி அமையாது உலகம் படிட்டாண்டா. பாரு, இது வெனிசுலா. இதுக்கு முன்னாடி நான் காட்டினது வெனிசுலா. சாவேஸ் அந்த நாட்டின் அதிபரை அந்த நிலத்தில் இருக்கிற எண்ணெய் கிணறுகள், அமெரிக்க எண்ணெய் கிணறுகள் வரைக்கும் என்ன பண்ணா, அரசுடைமை ஆக்கிட்டான். அதனால என்னாச்சு, பெட்ரோல் டீசல் விலை 10 ரூபாய்க்கு வித்தான்.
ஆனால் வேளாண்மையை கைவிட்டு தொழில் வளர்ச்சி என்று போன்றதனால் மிகப்பெரிய பஞ்சத்தை சந்தித்து அந்த நிலத்தில் காக்கை, குருவி, கொக்கு, நாய், நரி எல்லாவற்றையும் தின்று தீர்த்தார்கள். கடைசியா என்ன ஆயிடுச்சு? வறுமை. அப்ப என்ன பண்ணா காலுக்கு கீழே பணம். அந்த காட்சி தான் முதல்ல பார்த்தா. மிதித்து மக்கள் ஓடுகிறார்கள். பணத்தை குனிஞ்சு ஒருத்தம் கூட எடுக்கல. ஏன்? பயன் இல்லை. எதை நோக்கி ஓடினார்கள்? கடைகளை உடைச்சு ரொட்டி துண்டை தூக்க ஓடினார்கள். இந்த நாடு என்ன நினைக்கிற? இந்த மாதிரி பணத்தை பாரா நடந்து போறான்டா, ஒருத்தம் கூட குனிஞ்சு எடுக்கலடா. இது யாரு? இலங்கை. இவன் என்ன? 1 கிலோ ஆப்பிள் 1000 ரூபாய், 1 லிட்டர் பெட்ரோல் 5000, 1 லிட்டர் தண்ணீர் 1000. வீதிக்கு வந்துட்டான்டா. வீதிக்கு வந்துட்டா. புரட்சி, கிளர்ச்சி. என்னாச்சு? பலகாலம் அதிபராக இருந்தவன் 3 விழுக்காடு வாக்கை வச்சிருந்தவன் அனுரா திசநாயக்கா. 3 விழுக்காடு தான். சனதா விக்தி புரமணா 53 விழுக்காடு வாக்கை பெற்றது அதிபராயிட்டான். ஏன்? கிளர்ச்சி. புரட்சியாளர் நெல்லின் சொல்லுகிறான், இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ந்து எழுந்து புரட்சியை முன்னெடுப்பார்கள். அந்த நிலை இந்த நிலத்தில் உருவாகும். அந்த புரட்சிக்கு இந்த மகனும் அவன் தம்பி தங்கைகளும் தலைமை ஏற்போம். இது நீ பாப்ப. இந்த மாதிரி இலங்கை இறுதியாரு. இந்த இலங்கையை நீங்க கவனிக்கணும். இந்த இலங்கையில ராஜபக்ச அதிபர் வீடு மக்கள் முற்றுகையிடுகிறான். விலை உயர்ந்த கார்கள் அடிக்க வைக்கப்பட்டிருந்தது. என் உடன் பிறந்தானே ஒருவன் கூட காரை எடுத்துக்கிட்டு போல. காருக்கு தீ வச்சு கொளுத்திட்டு போனான். ஏன்? அவனுக்கு வேண்டியது கார் அல்ல, நீரும் சோறும். இத தெரிஞ்சுக்க. இங்க பாரு யாருன்னு. இவர் யாருன்னு பார்த்தாடா, பங்களாதேஷ் வங்க தேசத்தின் தந்தை முஜிபுர் ரஹ்மான். இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் விடுதலை. பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ். காரணம் என்ன? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஒரே மதம், ஓர் இறை, ஒரே வழி, நபிகள் நாயகத்தின் மொழி. பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் தனி நாடு. ஏன்? உருது ஆட்சி மொழி, அதிகார மொழி. முகமது அலி ஜின்னா டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பனும் உருது ஆட்சி மொழி என்றால் என் தாய்மொழி வங்க மொழி என்னானது என்ற குரலை எழுப்பினான். கிளர்ச்சி, புரட்சி. தனி நாடு. மொழியின் அடிப்படையிலே, மொழி இனம் அடிப்படையிலே தேசம். அந்த தேசத்தின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் விடுதலை பெற்ற நாட்டின் தந்தையை கழுத்து மேலே ஏறி நின்று கழுத்தை துண்டாக உடைத்து வீழ்த்தினான். காரணம் கிளர்ச்சி. துளையிட்டு நீ நீரை உறிஞ்சி எடுக்கிற. ஆனால் இந்த மரங்கள் 1000 அடிக்கு கீழே, 400-500 அடிக்கு கீழே வேற இறக்கி நீரை எடுத்துக்கொண்டு வர முடியுமா? ஏன் சிந்திக்கவில்லை? ஏன் 1000 அடிக்கு கீழே போகிறாய், நீரை உறிஞ்சி கொண்டு வருகிறாய். பார், அங்கே பனை, தென்னை 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொண்டு வருகிற வாழக்கூடிய ஆற்றல் பெற்ற பனை கழுத்து முறிஞ்சு சாகிறது என்றால் 1000 அடிக்கு கீழே தண்ணீர் இல்லை என்பதை உணர்த்தது. உன் நிலம் பாலைவனமாய் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. மூதாதை இளங்கோவடிகள் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்தால் நல்லி இயல்பளந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று பாடுறார். முல்லை என்ன செய்யற? காடுகளை எல்லாம் அழிச்சிடுற. குறிஞ்சி மலையெல்லாம் நொறுக்கிற, கல்குவாரி. அப்ப நிலம் என்ன ஆயிருது? பாளையனும் படிமம் கொன்றது. நரும் பிள்ளைகளே, என் அருமை செல்வங்களே, எல்லாருக்குமாகத்தான் நான் பூமியிலே மழையாக விழுந்தேன், தூய நீராக விழுந்தேன். அதை நீ என்னவாக்கி வச்சிருக்கிறாய் பார். இது என்னன்னு நினைக்கிற? இது ஆறுல, காவிரி ஆற்றில் அவன் திறந்து விட்ட தண்ணீடாடே. பாரா ஒரு தடவை என்ன செய்யறான்? ஆலை கழிவுகளை, சாய கழிவுகளை சேர்த்து வைக்கிறான். நமக்கு தண்ணீர் திறக்கும் போது அதோட சேர்த்து திறக்கிறான். எப்படி வருது பாரு. இந்த நீரை நதி எங்கும் ஓட விட்டு அந்த நீரை நிலத்தில் பாசனத்துக்கு பயன்படுத்தினால் இந்த நீர் நஞ்சு.
அது போய் நிலத்துல படிந்தால் என்ன விளையும்? நஞ்சு. இந்த நீரை எடுத்து குடித்தால் என்ன குடிக்கிறாய்? விஷத்தை. இந்த நீரை மற்ற உயிரினங்கள், மான், யானை, புலி, சிங்கம், கரடி, கொக்கு, குயில், மாயிலு எல்லாம் குடிக்கிறது. எதை குடிக்கிறது? விஷத்தை. பார் என்ன பண்ணி வச்சிருக்க என்பர். என்ன கேட்கிறா? இப்படியாடா நான் உங்களுக்கு தந்தேன், இப்படியா தந்த, அதை நினைச்சுத்தாண்டா நான் கண்ணீர் வடிக்கிறேன். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நான் பெற்ற செல்வங்களே, உங்களை நினைச்சு தாண்டா நான் அழுகிறேன். இங்க பாரடா என் மக்களே, என் பிள்ளை செல்வமே, பாரடா உன் தாயின் வயிற்றிலே, உன் தாயின் வயிற்றிலே உன்னை பத்திரமாக உன் தாயின் கருப்பையிலே தண்ணீர் குடத்திலே நான் தாண்டா உன்னை சுமக்கிறேன். பாரா, கையை கால அசைச்சு இதமான வெப்பத்தில் உன்னை பத்திரமாக பாதுகாத்து வச்சது நான் தாண்டா உன் தாயின் கருப்பைக்குள்ளே. பிறக்கும் போது மகனே, என் மகளே, என்னை உடைத்து தாண்டா பிறந்தாய். அந்த குடத்தை, உன் தாயின் பனி குடத்தை உடைத்து தாண்டா பிறந்தாய். பிறந்த உடனேயே நான் தாண்டா உன் உடலில் ஒட்டி இருக்க அழுக்கை துடைத்து குளிக்க வச்சேன். பாரா, பாரா நான் பெற்ற மகனே, பார், நான் தாண்டா உன்னை குளிக்க வச்சேன். உன் தாயின் மாறல முதன்முறை பசிக்கு பால் உடித்தாயடா, பால் நான் தாண்டா. வெள்ளை நிறத்தில் உன் தாயின் மார்பு வலியே பாலாக வந்து பசிதித்தவள் நான் தாண்டா. பாரடா, பாரடா நான் பெற்ற மகனே, பாரடா, பார், உன் தாயின் மாறில் பால் நான் தான். பார், பார், அவள் உண்ட தண்ணீரின் வழியாக நான் தானடா சோறு உண்டாய் பசிக்கு. பசிக்கு நான் இல்லாத ஏதடா உனக்கு உணவு? அரிசி ஏது, பருப்பு ஏது, காய்கறி ஏது, கனிகள் ஏது? நான் இல்லாது வாழை ஏது, தென்னை ஏது, மா ஏது, திராட்சை ஏது, கரும்பு ஏது, பூசணி ஏது, நெல்லி ஏது, மா ஏது, பால் ஏது, பழம் ஏது, பருப்பு ஏது? எதுவும் இல்லை நான் இல்லாது. சோறும் நீரும் உனக்கு கொடுத்து வளர்த்தவள் நான் தானடா. பாரடா என் அன்பு மகனே, பார், பார், நீ வளர்ந்து மகளே, நீ பூப்பெய்தாய், பெருமனுஷியானாய், உன்னை நன்னீராட்டு என்று குளிக்க வைத்தவள் நான் தானடா மகளே, நான் தான். பார், நான் தான். பார், பாரடா, பார், நீ வணங்குகிற கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு நான் தானடா. பாரடா, நான் தான், நான் தான் என் மக்களே. பார், தீர்த்தம் புனித நீர் நான் தான், நான் தான். நீ செய்த பாவத்தை தொலைக்க புனித நீர் என்று கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று முன்னதிகளும் கலக்கிற இடத்தில் குளிக்க வந்தாயடா, நான் தானடா. அது உன் பாவத்தை போக்கிய தாய் நான் தானடா. பாரடா, நான் தான். உன் பாவத்தை கழுவியவளும் நான் தான். பார், மகிழ்ச்சியில் சிரித்தாய், கண்ணீராக வழிந்ததும் நான் தான். துயரத்தை வடிக்க முடியாமல் அழுதாய், கண்ணீராக வந்தவளும் உன் துயரத்தை வடித்து கழுவியவளும் கண்ணீர் வழியே நான் தான். பாரடா மகனே, பார், பார், வளர்ந்தாய், வாழ்ந்தாய், வாழ்ந்தாய், இறந்தாய், நான் தானடா. பிறந்தாய், குளிக்க வைத்தேன், இறந்தாய், நான் தானடா குளிக்க வைத்தேன். உன் இறுதி பயணத்தை தொடர்ந்தாய், பிறக்கும் போது பனி குடத்தை உடைத்து வெளியே வந்து பிறந்தாய், இறந்த போது குடத்தை உடைத்து உன் பயணத்தை தொடர்ந்தாய். பாரடா மகனே, புதைந்தாய், புதைந்தாய், பூமிக்குள் இறுதியாக புதைந்தாய். உன்னை மூடி உன் சவக்குழியை மொழியவன் நான் தானடா மகனே, நான் தான். பார், உன் சமாதியை எரிந்தாய், 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 சாம்பலானாய், என்னில் தானடா உன்னை கரைத்தார்கள். பாரடா என் அன்பு மகனே, பாரடா என் அன்பு மகளே, என்னில் தானடா நீ இறுதியாக கரைந்தாய். தாய்ப்பாலை, தாய்ப்பாலை யாராவது வியாபாரம் செய்வார்களாடா பிள்ளைகளே?
என்னை எப்படிடா உங்களுக்கு விற்கலாம் என்று எண்ணம் வந்தது? எப்படியடா என் பிள்ளைகளே, எப்படி எப்படி என்னை வித்து பிழைக்கலாம்? தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதனாலே இந்த மானுட பதர்கள் மதிப்பதில்லை என்று உங்கள் கவி பேரரசு